டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 1 எனில் அந்த அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா, எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா புக்ஸ் அவைலபிள் இருக்கு. போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலையும் புக் இருக்கு. ஸோ புக்கை பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னாலும் சரி, இல்லை புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, மேலே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒரு குறிப்பிட்ட அசலானது ஆண்டுக்கு 4% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 1 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. ஸோ இந்த மாடல் சம் கேட்டாங்களா, ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற இந்த வித்தியாசம் எடுத்துங்க. எவ்வளவு? ₹1. 1 பெருக்கல். நெக்ஸ்ட் பாருங்க, வட்டி விகிதம் 4%. 4% எழுதுவோம். 4/100க்கு 100 எழுதுவோம். இது அப்படியே ரிவேர்ஸ்ல 100/4 இன்ட்டு 100/4 2 வருஷம் சொல்லியிருக்காங்க. அப்போ 2 டைம் ரைட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ அப்படியே கேன்சல் பண்ணுங்க. என்ன வரும்? 25. 100 4 கழிச்சு பண்ணால் 25. அதே மாதிரி இங்கேயும் 25 வரும். ஸோ 25 இன்ட்டு 25 625. ஸோ அப்போ இந்த 625 ரூபாய்க்கு 4% வட்டி விகிதத்தில் 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ₹1 இருக்கும். நீங்க வேணா செக் பண்ணி பாருங்க. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அசலுக்கு ஆண்டுக்கு 15% வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய கூட்டு வட்டி மற்றும் தனி வட்டிக்கான வித்தியாசம் ரூ. 180 எனில் அசல் தொகையை காண்கிறாங்க. இதே மாதிரி இந்த சமம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சமம் ப்ரீவியஸா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க.